Hi viewers, welcome to our channel SM EDUTALK. இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சீரீஸ்ல போன வீடியோல தான் ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சிங் ஆரம்பிச்சோம். அந்த பார்ட் 1 வீடியோவை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட் 2 வீடியோவை பாருங்க. ஏன்னா பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் ஆர்த்தோகிராஃபிக் வியூஸை எப்படி வரையறதுன்ற ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த வீடியோல நாம ஒரு ஆப்ஜெக்டோட ஆர்த்தோகிராஃபிக் வியூஸை எப்படி வரையுதுன்றத டீடைலா பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு வந்துருங்க. இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. Draw the front view, top view and side view of the object given below. பொதுவா ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சிங் क्वेश्चंस எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 அல்லது 3 வியூஸ் வரைய சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட்டோட பிக்டோரியல் வியூவை கொடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான். என்ன ஃப்ரண்ட் வியூவை எலிவேஷன்னு வேற நேம்ல கேட்கலாம். டாப் வியூன்னு சொல்லாம பிளான்னு சொல்லி கேட்கலாம். क्वेश्चनல எந்த சைடு வியூ, அதாவது லெஃப்ட் சைடு வியூவா ரைட் சைடு வியூவான்னு தெளிவா சொல்லாம இருக்கலாம். ஆப்ஜெக்ட்டை எங்க இருந்து பார்க்கணும்னு சொல்ற வியூவிங் டைரக்ஷனை கொடுக்காம இருக்கலாம். அல்லது வழக்கமா இருக்கிற மாதிரி ஆப்ஜெக்ட்டை லென்த் வைஸ்ல வியூ பண்ணாம வேற ஒரு டைரக்ஷன்ல வியூ பண்ற மாதிரி கொடுக்கலாம். இவைதான் ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சிங் क्वेश्चनல செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள். சரி, நம்ம क्वेश्चனுக்கு வருவோம். இங்க எலிவேஷன் பிளான்னு சொல்லாம டைரக்டா ஃப்ரண்ட் வியூ டாப் வியூன்னே கேட்டிருக்காங்க. சோ இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அடுத்தது எந்த சைட் வியூ வரையணும்னு சொல்லல. அது போல வியூவிங் டைரக்ஷனையும் கொடுக்கல. இந்த ரெண்டு பிரச்சனையையும் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். क्वेश्चनல வியூவிங் டைரக்ஷன் கொடுக்காதனால நாம வியூவிங் டைரக்ஷனை அஸ்யூம் பண்ணலாம். ஆப்ஜெக்ட்டோட லாங்கஸ்ட் டைமென்ஷன்ஸ் எங்க இருக்கோ அங்க வியூ பண்ற மாதிரி தான் நாம அஸ்யூம் பண்ணணும். அதாவது ஆப்ஜெக்ட்டோட லென்த் எந்த சைடுல இருக்கோ அந்த சைடுல வியூவிங் டைரக்ஷனை வச்சுக்கலாம். ஆனா நீங்க இந்த பிக்டோரியல் வியூவை டிராயிங் ஷீட்ல வரைய போறது இல்ல, வரைய வேண்டிய அவசியமும் இல்ல. அதனால உங்க அசம்ஷனை நீங்க எக்ஸாமினருக்கு தெரியப்படுத்த அதை டிராயிங் ஷீட்ல assume the viewing direction towards the longest dimension of the object னு HP பென்சில்ல எழுதுங்க. It means இந்த இடத்துல தான் அப்சர்வர் நின்னுட்டு ஆப்ஜெக்ட்டை வியூ பண்றார். சோ இங்க இருந்து பார்த்தா கிடைக்கிற வியூ தான் ஃப்ரண்ட் வியூ. இதே பொசிஷன்ல நின்னு ஆப்ஜெக்ட்டுக்கு மேல பார்த்தா கிடைக்கிறது டாப் வியூ. இந்த ஏரோ ஹெட்டுக்கு ரைட் சைடுல போய் பார்த்தா கிடைக்கிறது தான் ஆப்ஜெக்ட்டோட ரைட் சைடு வியூ. ஏரோ ஹெட்டுக்கு லெஃப்ட் சைடுல போய் பார்த்தா கிடைக்கிறது தான் ஆப்ஜெக்ட்டோட லெஃப்ட் சைடு வியூ. சரி, என்னென்ன வியூஸ் வரையணும், அதை எங்க பார்த்து வரையணும்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த வியூஸ் எல்லாம் டிராயிங் ஷீட்ல எங்க வரைய போறோம்? அதுக்கு தான் நாம ஃபாலோ பண்ற ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஹெல்ப் பண்ணுது. ஆஸ் பர் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம், ஃப்ரண்ட் வியூ XY லைனுக்கு மேலையும், டாப் வியூ XY லைனுக்கு கீழையும், ரைட் சைடு வியூ ஃப்ரண்ட் வியூவோட லெஃப்ட் சைட்லையும், லெஃப்ட் சைடு வியூ ஃப்ரண்ட் வியூவோட ரைட் சைட்லையும் வரையணும். ஆனா இங்க நாம XY லைன் வரையணும்ன்றது அவசியம் இல்லை. ஃப்ரண்ட் வியூ வரையறதுக்கு ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நின்று, தட் இஸ் ஏரோ ஹெட் டைரக்ஷன்ல ஆப்ஜெக்ட்டை பார்க்கணும். அப்படி பார்த்தா நமக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற 3 வெர்டிகல் ஃபேஸஸும் தெரியும். அவற்றை இங்க ப்ளூ கலர்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். 1, 2, 3ன்னு நம்பரும் கொடுத்துருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்றதால தான் நான் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட்ல டைமென்ஷன்ஸ் கிடையாது. அதனால பிக்டோரியல் வியூவை பார்த்து ஒவ்வொரு ஃபேஸா அப்ராக்சிமேட்டா வரையணும். முதல்ல வெர்டிகல் ஃபேஸ் 1, அடுத்தது வெர்டிகல் ஃபேஸ் 2, கடைசியா வெர்டிகல் ஃபேஸ் 3ன்னு வரையணும். இந்த 3 ஃபேஸையும் ஒன்னா, அதாவது ஒரே பிளேன்ல வரைஞ்சா உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு 2D ஆர்த்தோகிராஃபிக் வியூ. இத 2H பென்சிலை யூஸ் பண்ணி தின் லைன்ல வரைஞ்சுக்குங்க. எப்பவுமே முதல்ல தின் லைன்ல தான் டிராயிங்கை வரையணும். எல்லாம் ஓகே ஆனப்புறம் வியூஸோட ஆப்ஜெக்ட் லைனை மட்டும் திக்கா வரையணும். கரெக்டா வரணுன்றதுக்காக தின் லைன்ல வரையும் போது ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலா இந்த வியூவை திக்கா மாத்த ஹெச் பென்சிலை யூஸ் பண்ணி இந்த தின் லைன்ஸ் மேலேயே ஃப்ரீ ஹேண்ட்ல திக்கா லைன்ஸ் வரையுங்க. இதுதான் ஆப்ஜெக்டோட ஃப்ரண்ட் வியூ. அடுத்தது டாப் வியூ. ஆப்ஜெக்டை மேலே இருந்து பார்த்தா நமக்கு ஹரிசாண்டல் ஃபேஸஸ் மட்டும் தான் தெரியும். அவைதான் இந்த 2 ரெட் கலர் ஃபேஸஸ். இவற்றை தவிர மீதி இருக்கிற எல்லா ஃபேஸஸுமே வெர்டிகல் ஃபேஸஸ் தான். அவை நம் கண்ணுக்கு தெரியாது. ஸோ லீவ் இட். முதல்ல ஹரிசாண்டல் ஃபேஸ் 1ஐயும் அடுத்தது ஹரிசாண்டல் ஃபேஸ் 2ஐயும் வரைஞ்சா டாப் வியூ இப்படி கிடைக்கும். ஓகே சார், உடனே வரைஞ்சிடறேன்னு கிளம்பிடாதீங்க. இதை வரையறதுல சில சிக்கல்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், டாப் வியூ ஃப்ரண்ட் வியூக்கு நேர் கீழே எக்ஸாக்டா இருக்கணும். ஆப்ஜெக்ட்ல இந்த வெர்டிகல் ஃபேஸ்ல இருக்கிற டைமென்ஷனும் இந்த ஹரிசாண்டல் ஃபேஸ்ல இருக்கிற டைமென்ஷனும் ஈக்குவல் தான். அப்ப ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூலையும் இந்த டைமென்ஷன்ஸ் ஈக்குவலா இருக்கிற மாதிரி வரையணும். அது போல ஆப்ஜெக்ட்ல இந்த ஸ்லாட்டோட முன்பகுதியோட டைமென்ஷனும் மேல் பகுதியோட டைமென்ஷனும் ஈக்குவல் தான். அப்ப ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூலையும் இந்த டைமென்ஷன்ஸை ஈக்குவலா இருக்கிற மாதிரி வரையணும். இதையெல்லாம் சரியா செய்ய
ஃப்ரண்ட் வியூல இருக்கிற எல்லா கார்னர் பாயிண்ட்ஸையும் கீழ் நோக்கி ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஆனா எல்லாத்தையும் ஒரே டைம்ல ப்ரொஜெக்ட் பண்ணாம ஒவ்வொரு ஹரிசாண்டல் ஃபேஸையும் டாப் வியூல எப்படி வரையறதுன்னு பார்க்கலாம். முதல் ஹரிசாண்டல் ஃபேஸை வரைய இந்த 4 கார்னர் பாயிண்ட்ஸையும் கீழ் நோக்கி ப்ரொஜெக்ட் செய்யுங்க. இந்த ப்ரொஜெக்டார்ஸ்ல ஹரிசாண்டல் ஃபேஸை வரைஞ்சுக்குங்க. பின்னர் மீதி இருக்கிற மற்ற ஃப்ரண்ட் வியூ கார்னர் பாயிண்ட்ஸையும் கீழ் நோக்கி ப்ரொஜெக்ட் செய்யுங்க. இந்த ப்ரொஜெக்டார்ஸ்ல நீங்க ஹரிசாண்டல் ஃபேஸ் 2வை வரைஞ்சுக்குங்க. இவை எல்லாமே தின் லைன்ஸ்ல தான் வரையணும். இப்ப தேவையான இடங்கள்ல திக் லைன்ஸை ஃப்ரீ ஹேண்ட்ல வரைஞ்சி டாப் வியூவை கம்ப்ளீட் பண்ணுங்க. இங்க ஃப்ரண்ட் வியூக்கும் டாப் வியூக்கும் இடையே தேவையான அளவு ஸ்பேஸ் விட்டுக்குங்க. அந்த ஸ்பேஸ்ல தான் ஃப்ரண்ட் வியூன்ற சப்டைட்டில் எழுதணும். டைமென்ஷன்ஸ் கொடுக்கல. சப்போஸ் கொடுத்திருந்தா அதையும் இங்க தான் வரையணும். அதனால போதுமான அளவு இடைவெளி விட்டுக்குங்க. அடுத்தது சைட் வியூ. என்ன சைட் வியூ வரையணும்னு கொஸ்டின்ல குறிப்பிடல. இந்த மாதிரி நேரங்கள்ல நாம எந்த சைட் வியூல மேக்ஸிமம் டீடைல்ஸ் விசிபிளா இருக்கோ அல்லது மினிமம் டீடைல்ஸ் இன்விசிபிளா இருக்கோ அந்த சைட் வியூவை தான் வரையறதுக்கு செலக்ட் பண்ணணும். நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு ரைட் சைட் வியூல தான் அதிக டீடைல்ஸ் தெரியுது. லெஃப்ட் சைட் வியூல நிறைய டீடைல்ஸ் தெரியல. அதனால நாம ரைட் சைட் வியூவை தான் வரையணும். எப்பவுமே ஒரு கொஸ்டினை பார்த்ததுமே என்ன சைட் வியூ வரையணும்னு பார்த்துக்குங்க. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாம ஃப்ரண்ட் வியூவை வரையணும். இங்க நான் ஃப்ரண்ட் வியூவை ஸ்கிரீனோட லெஃப்ட் சைடில் வரையாம சென்டர்ல ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கமா வரைஞ்சிருக்கேன். ஏன்னா ரைட் சைட் வியூ ஃப்ரண்ட் வியூக்கு லெஃப்ட் சைடில் வரையணும். இப்ப ரைட் சைட் வியூ வரைய இங்க இடம் இருக்கு. ஒருவேளை இந்த ஃப்ரண்ட் வியூவை இந்த இடத்துல வரைஞ்சிருந்தா ரைட் சைடு வரைய இடம் இல்லை. ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் தான் அது வரையணும். ஸோ டிராயிங் வரையறதுக்கு ஸ்பேஸ் பிளானிங் ரொம்ப முக்கியம். அதனால என்னென்ன வியூஸை வரையணும், எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அப்படி ஸ்டார்ட் பண்ணா மற்ற வியூஸ் வரைய இடம் இருக்கா போன்ற எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிட்டு டிராயிங் வரைய ஆரம்பிங்க. ரைட் சைடில் இருந்து பார்த்தா நம்மால வெர்டிக்கல் ஃபேஸஸை மட்டும் தான் பார்க்க முடியும். இங்க 3 கிரீன் கலர் வெர்டிக்கல் ஃபேஸஸ் இருக்கு. அதுல நடுவுல இருக்கிற வெர்டிக்கல் ஃபேஸ் 2 மட்டும் இன்விசிபிள். அது ரைட் சைடில் இருந்து பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால முதல்ல மேலே இருக்கிற வெர்டிக்கல் ஃபேஸ் 1 வரைஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற வெர்டிக்கல் ஃபேஸ் 3ஐயும் வரைஞ்சுக்குங்க. ஏன்னா இது ரெண்டுமே விசிபிள். ஆனா இன்னும் ரைட் சைடு வியூ கம்ப்ளீட் ஆகல. பிகாஸ் இன்விசிபிள் ஃபேஸ், தட் இஸ் வெர்டிக்கல் ஃபேஸ் 2வை டாட்டட் லைன்ல ரெப்ரசன்ட் பண்ணணும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த வெர்டிக்கல் ஃபேஸ் 2வை டாட்டட் லைன்ல வரைஞ்சிருக்கேன். ஆனா இதை இங்க வரையாம வெளியே வரைஞ்சிருக்கேன். இந்த ஃபேஸை அப்படியே நம்ம வரைஞ்ச வியூவோட மேட்ச் பண்ணி பாருங்க. வெர்டிக்கல் ஃபேஸ் 2வோட 3 எட்ஜஸ், அதாவது இந்த எட்ஜ், இந்த எட்ஜ் அண்ட் இந்த எட்ஜ் வெர்டிக்கல் ஃபேஸ் 3யோட மெர்ஜ் ஆகுது. அதாவது வெர்டிக்கல் ஃபேஸ் 3யோட கண்டினியூஸ் லைன்ஸ், அதாவது வெர்டிக்கல் ஃபேஸ் 3யோட கண்டினியூஸ் லைனும் வெர்டிக்கல் ஃபேஸ் 2வோட டாட்டட் லைனும் மெர்ஜ் ஆகி நமக்கு ஃபைனலா கண்டினியூஸ் லைன் மட்டும் தான் கிடைக்கும். ஆனா வெர்டிக்கல் ஃபேஸ் 2வோட ஒரே ஒரு எட்ஜ், தட் இஸ் ரைட் சைடு வெர்டிக்கல் எட்ஜ் மட்டும் எது கூட மெர்ஜ் ஆகாம தனியா இருக்கு. ஸோ இந்த எட்ஜை மட்டும் நீங்க டாட்டட் லைன்ல வரைஞ்சா போதும். மீதி 3 எட்ஜஸை வரைய தேவையில்லை. ஏன்னா அங்க ஏற்கனவே லைன்ஸ் இருக்கு. இப்ப ரைட் சைடு வியூவை வரைகிற ப்ரொசீஜரை பார்ப்போம். முதல்ல ஃப்ரண்ட் வியூல இருக்கிற எல்லா கார்னர் பாயிண்ட்ஸையும் லெஃப்ட் சைடுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. அடுத்தது ஃப்ரண்ட் வியூவோட லோயர் லெஃப்ட் கார்னர்ல இருந்து ஹரிசாண்டல் லைனுக்கு 45 டிகிரில ஒரு தின் லைன் வரைங்க. இப்ப டாப் வியூவோட எல்லா கார்னர் பாயிண்ட்ஸையும் ஹரிசாண்டலா லெஃப்ட் சைட்ல இருக்கிற 45 டிகிரி லைனுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. இப்ப அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸை வெர்டிக்கலா மேல் நோக்கி ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. இந்த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைன்ஸை பயன்படுத்தி நாம ஏற்கனவே பார்த்த ரைட் சைட் வியூவை வரைங்க. இதுதான் நமக்கு ஃபைனலா கிடைக்கிற ரைட் சைட் வியூ. இப்போ நம்ம வியூஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இவை தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஃபைனல் ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ். அந்த 3 வியூஸையும் இனிஷியலாக நான் ஸ்கேலை யூஸ் பண்ணி தின் லைனில் வரைஞ்சிட்டு ஃபைனலாக தேவைப்படுற வியூஸை மட்டும் திக்காக ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிருக்கேன். ஆனால் ஏன் சார் இப்படி அக்யூரேட்டாக வரையணும்? ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்கில் சும்மா ரஃபாக வரைஞ்சா பத்தாதான்னு கேட்கலாம். கரெக்ட் தான். கொடுத்துருக்கிற ஆப்ஜெக்ட்ல டைமென்ஷன்ஸ் இருந்தாலும் நாம எக்ஸாக்டா அந்த டைமென்ஷனுக்கு வரைய வேண்டியது இல்லை தான். ஆனா எக்ஸாக்டா இல்லைனாலும் அப்ரோப்ரியேட்டா இருக்கணும். இதை சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமா பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஆப்ஜெக்டோட ஆர்த்தோகிராஃபிக் வியூ. இது எக்ஸாக்டாக வரையப்பட்டது. ஆனா நாம ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்ல எக்ஸாக்டா வரையனாலும் அப்ரோப்ரியேட்டா வரையணும். இப்ப இந்த டிராயிங்கை பாருங்க. இது எல்லா டைமென்ஷனையும் கரெக்டா ஃபாலோ பண்ணல. இன்ஃபேக்ட் ஆக்சுவல் டிராயிங்கை விட இது சைஸ்ல சின்னதா இருக்கு. ஆனா பார்க்கறதுக்கு எக்ஸாக்ட் டிராயிங் மாதிரியே இருக்கு. எக்ஸாக்ட் டிராயிங்ல லெஃப்ட் எண்ட் டைமென்ஷனும் ரைட் எண்ட் டைமென்ஷனும்
ஈக்குவலா இருக்கு. இந்த டிராயிங்லயும் கிட்டத்தட்ட 2 எண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. இப்படி இருந்தாதான் இது அப்ரோப்ரியேட்டா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த டிராயிங்க பாருங்க. இதுல 2 எண்டும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி தெரியல. அதனால இந்த டிராயிங் இன்அப்ரோப்ரியேட். நாம எக்ஸாக்டா வரைய தேவையில்லைனாலும் இந்த மாதிரி அப்ரோப்ரியேட்டாவது வரையணும். இங்க ஒரு டிராயிங் அப்ரோப்ரியேட்டா வரையப்பட்டிருக்கு. அதோட லெஃப்ட் எண்ட் 30 mm லென்த்னும் ரைட் எண்ட் 15 mm லென்த்னும் கொடுத்துருக்காங்க. டிராயிங் பார்த்தா கிட்டத்தட்ட லெஃப்ட் எண்ட்ல பாதி தான் ரைட் எண்ட் இருக்கும் போல தெரியுது. அதனால இது அப்ரோப்ரியேட்டா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இந்த டிராயிங்ல 2 எண்டும் டைமென்ஷனை ஃபாலோ பண்ற மாதிரியே தெரியல. அதாவது லெஃப்ட் எண்ட் 30 mm ரைட் எண்ட் 15 mm இல்லைனாலும் லெஃப்ட் எண்ட் டைமென்ஷன்ல கிட்டத்தட்ட ரைட் எண்ட் டைமென்ஷன் பாதி இருக்கிற மாதிரியாவது வரைஞ்சிருக்கலாம். ஆனா இந்த டிராயிங் அப்படி வரையப்படலை. அதனால இதுவும் ஒரு இன்அப்ரோப்ரியேட் டிராயிங் தான். இப்போ நம்ம டிராயிங்கே வருவோம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது நாம் வரைஞ்ச அப்ரோப்ரியேட் டிராயிங். ஆனால் ரைட் சைடில் இருக்கிற இன்அப்ரோப்ரியேட் டிராயிங்கை பாருங்கள். ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூன்னு 3 வியூஸோட சைஸும் ஒன்னோட ஒன்று மேட்ச் ஆகவே இல்லை. எக்ஸாக்ட் டைமென்ஷனுக்கு வரையணும்னு கிடையாது, அப்ராக்சிமேட்டாவது இருக்கலாம்ல. அதனால இப்படி வரையக்கூடாது. அது தவிர 3 வியூஸோட பொசிஷனும் இது மாதிரி எக்ஸாக்டாக இருக்கணும். பொசிஷனும் மாறி மாறி இருக்கக்கூடாது. ஸோ டிராயிங் வரைஞ்சி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத உங்களுக்கு இது போல இன்அப்ரோப்ரியேட் டிராயிங்கை வரையக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதனால தான் ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சிங்காக இருந்தாலும் ஸ்கேலை யூஸ் பண்ணி லைன்ஸை வரைங்க. 45 டிகிரி ஆங்கிள் ப்ரொட்ராக்டரில் எடுங்க. ஃபைனலாக திக் லைனில் ஃபினிஷ் பண்ணும்போது மட்டும் ஃப்ரீஹேண்டில் வரைங்க. இப்போ உங்களுக்கு கிடைக்கிற டிராயிங் அப்ரோப்ரியேட்டாகவும் நீட்டாகவும் இருக்கும். மார்க்ஸும் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.